இந்த வீடியோவில் சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட அல்ஜிப்ரா அண்ட் நம்பர் தியரி கொஸ்டின்ஸ் அதில் என்ன கான்செப்ட்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அதில் என்னென்ன தேவைப்பட்டிருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கான்செப்ட் படித்தாலே சிஜிஎல்லில் ஒரு 99% கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 87 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணேன்னா கோசன்ட் வந்து கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 7 is 7 12ன்னு வருமா? ரிமைண்டர் வந்து 3 அப்படின்னு வரும். ஸோ இதில் 3 அப்படிங்கிறது ரிமைண்டர், கோசன்ட் வந்து 12. எதை டிவைட் பண்ணுறோமோ அதுதான் வந்து டிவிடெண்ட், எதால் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் வந்து டிவைசர். ஸோ 87 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 7 × 12 + 3 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி ஒரு நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணால் 3 வந்து ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த நம்பரை நான் வந்து என்னு எடுத்துக்கிறேன். அதை 8ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு கோசன்ட் வருமா? கேன்சல் பண்ணால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரிமைண்டர் வந்து 3. ஸோ இங்கே கோசன்ட் வந்து எக்ஸு, ரிமைண்டர் வந்து 3, டிவிடெண்ட் வந்து என்னு, டிவைசர் வந்து 8. ஸோ இதை எப்படி எழுதலாம்? அந்த நம்பர் என்ன எப்படி எழுதலாம்? 8x + 3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்படி ஒரு நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதிடலாம். அடுத்து பாருங்கள். அதாவது 2 நம்பரை டிவைட் பண்ணுறோம். ஆனால் மேலே உள்ள நம்பரில் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே உள்ள நம்பரை விட கீழே உள்ள நம்பர் 1 அதிகமாக இருக்குது. இல்லைன்னா மேலே உள்ள நம்பரை விட கீழே உள்ளது வந்து 1 கம்மியாக இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்படி இருந்தால் ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இது பாருங்கள். கீழே வந்து அதிகமாக இருக்குது, மேலே கம்மியாக இருக்கா? இந்த 17ங்கிற நம்பரை 18ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 17 அப்படின்னு வருமா? அப்படி இல்லைன்னா 18 - 1 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த 18 - 1 -1 அப்படின்னு எழுதலாம். ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் 17ன்னு ஒரு நம்பர் எழுதலாம். இல்லைன்னா கீழே இருக்கிறதோட -1 அப்படின்னு எழுதலாம். ஸோ மேலே -1^29 இருக்கா? ஸோ இதோட ரிமைண்டர் வந்து -1. இப்போ இந்த இது பாருங்கள். 17 18ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? அதே -1 இல்லை 17ங்கிறது தான் ரிமைண்டர். ஆனால் இங்கே ஈவனில் பவர் இருக்கனால -1^28 வந்து 1 ஆயிரும். ஸோ இதோட ரிமைண்டர் என்னது? +1. இதே மேலே அதிகமாக இருந்தால் 18 17ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1ங்கிறதான ரிமைண்டர். ஸோ 1^29 இருந்தாலும் சரி, இல்லை பவர் ஈவனாக 13 இருந்தாலும் சரி, 1க்கு தான் ஈக்குவல். ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 1 தான். இதோட ரிமைண்டர் என்ன பார்த்தோம்? -1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ மேலே இருக்க நம்பர் கம்மியாக இருந்து கீழே அதிகமாக இருந்தால் ஆட் பவராக இருந்தால் -1 இல்லைன்னா P, ஈவன் பவராக இருந்தால் +1. அதே கீழே உள்ள நம்பர் கம்மியாக இருந்து மேலே அதிகமாக இருந்தால் என்ன நம்பராக இருந்தாலும் +1 தான் வரும். அடுத்தது ஒரு பாலினாமியலை x - a இல்லைன்னா x + a அப்படின்னு டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்னா x = a அப்படின்னு அந்த பாலினாமியலை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ரிமைண்டர் வரும். அப்படி இல்லை x + a கொடுத்துருந்தாங்கன்னா x = -a அப்படின்னு அந்த பாலினாமியலை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் கிடச்சிரும். ஒரு சாம்பிள் பாருங்கள். ஸோ இதை வந்து x + 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து x = -3 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை அப்படியே இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். -3^³ + 4 × -3^² + -3 -3. ஸோ -3^³ வந்து -27 + 4 × 9 வந்து 36 அப்படின்னு வரும். -3 -3. ஸோ மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா -33 + 36. ஸோ 3 தான் வந்து ஆன்சராக வருதா? இந்த 3ங்கிற ஆன்சர் தான் வந்து ரிமைண்டருக்கு ஈக்குவல். ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு x - a x + a டிவைட் பண்ணோன்னா ஒன்று x = a இல்லை x = -a போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கிடச்சிரும். அடுத்தது எக்ஸ்னு ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணால் 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே இந்த x² நம்பரை என்னால் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? இந்த 3யோட ஸ்கொயர் தான் வரும். இல்லை அதே எக்ஸுங்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு என்னால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 × 3. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே இது வந்து ரிமைண்டர் மல்டிபிள் ஆகும். ஸோ எதால் ஸ்கொயர் பண்ணுறோமோ அதே இது வந்து ரிமைண்டரும் ஸ்கொயர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் வந்து 7ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது x² + 5x + 3-ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸை 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2வா? ஸோ x² பதிலாக x பதிலாக 2 நீங்கள் போடுங்க. ஸோ 2² தான் வரும். ஸோ அதே மாதிரி +5 × x பதிலாக 2ன்னு போட்டோம்னா 5 × 2 தான் ரிமைண்டர். +3 அப்படியே இருக்கட்டும். இது எதுக்கு ஈக்குவல்? 4 + 10 + 3 17க்கு ஈக்குவலா? இந்த 17/7 என்ன வருது? ரிமைண்டர் 3யா? ஸோ இப்படி x² இல்லை 5x மல்டிபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன ரிமைண்டர் வருமோ
அதையே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 3 தான். அடுத்தது 2^90 + 2^91 + 2^92 இதை 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த பவர் இருக்கா 90, 91, 92ன்னு நீங்கள் மொதல் நம்பரை காமனாக எடுத்துட வேண்டியது தான். காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? இது 1 + 2^1ன்னு இருக்கும் + 2^2ன்னு வரும் by 7. ஸோ 2^90 அப்படியே இருக்கட்டும். 1 + 2 + 4 என்ன 7ஆ? ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணால் அப்படியே கேன்சல் ஆகிடுதா? ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தடுத்த பவராக இருந்தால் மொதல் பவரை வந்து காமனாக எடுத்துட வேண்டியதான். அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். அதாவது ஒரு நம்பரை 2ஆலையோ 3ஆலையோ அப் டு 11 வரைக்கும் டிவைட் பண்ணணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும், என்ன கண்டிஷனோட இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும்னா அது வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பர்னால் எப்படி? 0, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரில் கடைசி டிஜிட் இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ அது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். இங்கே 4 தானே இருக்குது. ஸோ இது வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்தது ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா அதோட டிஜிட்டை செப்பரேட்டாக கூட்டி அது 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 3ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் 1 + 2 + 3 அதானே 3 டிஜிட்டு. இதை செப்பரேட்டாக ஆட் பண்ணுறேன்னா ஸோ ஆட் பண்ணோன்னா என்ன வருது? 6ன்னு வருதா? ஸோ இந்த நம்பர் 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சுன்னா இந்த மொத்த நம்பருமே எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ 1, 2, 3ங்கிறது வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து பாருங்கள் ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் இந்த கடைசி 2 டிஜிட் இருக்குல்ல அது வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். இங்கே பாருங்கள் 16/4 எக்ஸாக்டாக டிவைட் ஆகி 4ன்னு கிடைக்குமா? ஸோ 316ங்கிற இந்த மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 4ன்னு சொல்லிடலாம். அடுத்து 5க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நம்பரோட கடைசியில் 5நோ இல்லை 0நோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆயிரும். இங்கே பாருங்கள் 5ல் தானே முடியுது. ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 5. அடுத்து 6க்கு பார்த்தீங்கன்னா தனியாக கிடையாது. அது 2 × 3 அப்படின்னு எழுத முடியுமா நம்ம 6-ஐ? ஸோ 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் 132 அப்படிங்கிற நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஏன்னா கடைசி டிஜிட் வந்து 2வா? ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து 1 + 3 + 2 என்ன வருது? 6ன்னு வருதா? இதுவும் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 3. ஸோ இதுவும் டிவிசிபிள் பை 3. ஸோ 2ஆலையும் 3ஆலையும் டிவிசிபிள் ஆகிறதுனால இந்த 132 அப்படிங்கிற நம்பர் வந்து டிவிசிபிள் பை 6. அடுத்து 7க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட கடைசி டிஜிட்டை வந்து டபுள் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 3ங்கிறது தான் கடைசி டிஜிட்டு. ஸோ 3 × 2 என்னது? 6. இந்த 6ஐ முன்னாடி இருக்க நம்பரால் மைனஸ் பண்ணணும். ஸோ 20 - 6 அப்படின்னு போடுறேன். 14ன்னு வருதா? இந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆச்சுனாலே இந்த மொத்த நம்பருமே 7ஆல் டிவிசிபிள். ஸோ இங்கே 14/7 எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் தானே. ஸோ இந்த 203யும் டிவிசிபிள் பை 7. அடுத்தது ஒரு நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா எப்படி 4க்கு கடைசி 2 டிஜிட் பார்த்தோம். 8க்கு பார்த்தீங்கன்னா கடைசி 3 டிஜிட்டும் டிவிசிபிள் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 8 அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே 512 அப்படிங்கிறது 8ஆல் எக்ஸாக்ட்லி டிவிசிபிளா? 8ஓட கியூப் தான் 512. ஸோ இங்கே 512ங்கிறது டிவிசிபிள் பை 8னால 3512 அப்படிங்கிறதும் டிவிசிபிள் பை 8 தான். அடுத்து 9 பார்த்தீங்கன்னா சிமிலர் டு 3. எப்படி 3 நம்பரையும் கூட்டணும்னா அதாவது 3 டிஜிட்டையும் கூட்டணும்னா 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது அந்த மொத்த நம்பருமே 3ஆல் டிவிசிபிளா? அதே மாதிரி 3 நம்பரையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இங்கே டிவிசிபிள் ஆகுதா? இந்த மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 9. ஸோ 3க்கும் 9க்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி மாதிரி வரும். அடுத்து 10ஆல் டிவிசிபிள் ஆகிறது. 5க்கு வந்து பார்த்தோம் 0 and 5க்கு வந்து முடியணும் கடைசி நம்பர். 10க்கு வந்து 0ல் மட்டும் முடியணும். ஸோ 430 அப்படிங்கிறது வந்து 0ல் தானே முடியுது. ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 10. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி. அடுத்து 11க்கு பாருங்கள் ரொம்ப ட்ரிக்கியானது. அடிக்கடி வந்து எஸ்எஸ்சியில் வந்து கேட்கவும் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் டிஜிட்ஸையும் ஈவன் டிஜிட்ஸையும் சம் பண்ணி அதை மைனஸ் பண்ணி அது வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே 11ஆல் டிவிசிபிள். இங்கே பாருங்கள் 1 to 1 இதில் ஆட் டிஜிட்ஸ் என்னென்ன? 1 + 1 மைனஸ் இதில் ஈவன் டிஜிட் வந்து 2வா? ஸோ இது வந்து 0க்கு ஈக்குவல். 0 டிவிசிபிள் பை 11ஆ? டிவிசிபிள் பை 11. ஸோ இந்த மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 11 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 2728 எடுங்க. ஆட் டிஜிட்ஸ் என்னது? 8 + 7 மைனஸ் ஈவன் டிஜிட்ஸ் என்னது? 2 + 2. ஸோ 15 - 4 = 11ஆ? 11 எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 11 தானே. ஸோ இந்த 2728 அப்படிங்கிற மொத்த நம்பருமே டிவிசிபிள் பை 11. அடுத்து இப்போ நம்ம 3 and 9 இதோட டிவிசிபிலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த 5 + 2 + இந்த மொத்த நம்பரையும் தனித்தனியாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இது 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா டிவிசிபிள் பை 3, 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா டிவிசிபிள் பை 9ஆ? நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எக்ஸாமில் போடுறப்ப எப்படி பண்ணணும்னா ஸோ இந்த நம்பரை நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ எதெல்லாம் 3ஆல் ஆல்ரெடி டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த 3ங்கிற நம்பர் ஆல்ரெடி டிவிசிபிள் பை 3ஆ? அதை கேன்சல் பண்ணிட வேண்டியதான்.
4 + 8 12ன்னு வருமா? ஸோ 12 டிவிசிபிள் பை 3யா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 2 + 7 9 டிவிசிபிள் பை 3யா? இதையும் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். ஸோ 5 + 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5 + 5 என்ன வரும்? 10ன்னு வரும். இதை 3ஆல் டிவிசிபிள் பண்ணால் இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுமா? கிடையாது. ரிமைண்டர் வந்து 1ன்னு வருதா? ஸோ இந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 3 கிடையாது. அதோட ரிமைண்டர் வந்து என்ன வருது? 1ன்னு வருது. இப்போ 9க்கு எப்படி பண்ணுறது? அதே இதுதான். 5 2 3 4 8 5 7ஆ? ஸோ எதெல்லாம் 9ஆல் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். 5 + 4 9 ஆகிடுமா? ஸோ 5ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். 2 + 7 9 ஆயிடும், அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 8 5 3 3 தான் இருக்குது. 3 + 8 + 5 என்ன வரும்? 16 அப்படின்னு வருமா? ஸோ 16/9 என்னது? கேன்சல் பண்ணால் 7 அப்படின்னு வருது. ஸோ ரிமைண்டர் வந்து 7, டிவிசிபிள் பை 9ம் கிடையாது இந்த நம்பர். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 1ன்னு வருது, 9ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 7ன்னு வந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் டிவிசிபிலிட்டி செக் பண்ணணும்னு இல்லை, அங்கங்கே கேன்சல் பண்ணி கூட 3க்கும் 9க்கும் செக் பண்ணலாம். அடுத்தது, ஒரு 2 நம்பருக்கு இடையில டிவிசிபிலிட்டி செக் பண்ண சொன்னாலோ, இல்லைன்னா நடுவில் ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு டிவிசிபிலிட்டி செக் பண்ண சொன்னாலோ எப்படி பண்ணுறது? இப்போது 400க்கும் 500க்கும் நடுவில் 8ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி நம்பர் வந்து 2ல் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி டிஜிட் வந்து 2ல் முடியணும், 8ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே கம்மியான நம்பரை எடுத்துக்கணும். ஸோ 400ங்கிறதானே கம்மியான நம்பர். ஸோ இது வந்து 8ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும். டிவிசிபிள் ஆகுமா? டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த 400 அப்படிங்கிற நம்பர்லேருந்து நீங்கள் 8 ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது வந்து வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ 2ங்கிற முடிகிற ஃபஸ்ட் நம்பர் என்னது? 432ங்கிறது தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 432. அதே இது பாருங்கள், இதை வந்து 8ஓட டிவிசிபிலிட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 8ஓட டிவிசிபிலிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க? கடைசி 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே 8ஆல் டிவிசிபிளா? ஸோ இந்த 6*2 அப்படிங்கிறது வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். முதல்ல ஸ்டாருக்கு பதிலாக கம்மியான வேல்யூ போடுறேன். என்ன வரும்? 602 தானே. 602 8ஆல் டிவிசிபிளா? கிடையாது. ஸோ எது வந்து கிட்டத்தட்ட 8ஆல் டிவிசிபிள்னு வருது? 600 தான் 8ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள். ஏன்னா கேன்சல் பண்ணோன்னா 75 அப்படின்னு எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ இந்த 600 அப்படிங்கிற நம்பர்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 608 வரும், 616 வரும், 624 வரும், 632 வருமா? ஸோ இது வந்து 6*2 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டாருங்கிறது வந்து 3க்கு ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே கம்மியான நம்பரை ட்ரை பண்ணணும். அது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகலைன்னா அது பக்கத்தில் எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதோ அதுலேருந்து நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது, லார்ஜஸ்ட் இன்டிஜிட் நம்பர் டிவைடட் பை எக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்குது, அது கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னாலே 4 டிஜிட்டுமே 9ஆக தான் இருக்கணும். ஸோ அதுதான் 4 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர். இதே லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னா 999 இருக்கும். லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா 59 வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிவைடட் பை 37 அப்படின்னு போடுறேன். ஸோ டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 237 சார் 74 அப்படின்னு வரும். 25 மிச்சம் இருக்கும். ஸோ 259 37ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 வருமா? 7 வருது. எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆயிடுது. மிச்சம் ரிமைண்டர் வந்து 9 மட்டும் இருக்குது. ஸோ இந்த ரிமைண்டர் 9ஐ 4 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 37 கிடச்சிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? 9990. ஸோ முதல்ல வந்து அது 4 டிஜிட் நம்பர்லேயே லார்ஜஸ்ட் எழுதிக்கிறோம். அதை வந்து 37 என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டரை வந்து இந்த லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து அல்ஜிப்ராயிக் ஐடென்டிஸ். நமக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடென்டி தான் a + b த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும், a - b த ஹோல் ஸ்கொயரும் தெரியும், a² - b ஸ்கொயரும் தெரியும். ஸோ இது பாருங்கள், a + b + c த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a² b² + c². முதல் ஸ்கொயரை ஆட் பண்ணுறோம். +2 × ab bc ca. இதை இப்படியும் எழுதலாம். +2 × ab + bc + ca அப்படின்னு எழுதலாம். அடுத்து a + b த ஹோல் கியூப். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக வரும். இதே a - b த ஹோல் கியூப்னா எல்லாமே நெகட்டிவாக வரும். இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே இது இப்போ கியூப் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கும், ஆனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப மைனஸ் ஆகிடும். இதே a³ - b³ ஏக்கும் பிக்கும் நடுவில் மைனஸ் இருக்கும், ஆனால் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் வரும். ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ நம்ம பார்த்தோம் a + b த ஹோல் ஸ்கொயர் வந்து a² + b² + 2ab அப்படின்னு பார்த்தோம். மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் வந்து a² + b² - 2ab அப்படின்னு பார்த்தோமா? ஸோ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோன்னா a² b² a² b² கேன்சல் ஆகிட்டு 4ab அப்படின்னு வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிஜிஎல்ல நிறையா கொஸ்டின் இந்த கான்செப்ட் வச்சு கேட்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்படி சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனும் அதே ஃபார்மெட் தான். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா a² + b² + 2ab
ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஆகி 2ab கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டேம் மட்டும் இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டி இது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc எதுக்கு ஈக்குவல்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏக்கு ஈக்குவல். இந்த ஈக்குவேஷனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இந்த மொத்த டேமே 0வா? ஏன்னா இது மைனஸில் இருக்குது. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc வந்து 0 ஆகிடுமா? ஸோ மைனஸ் 3abc அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் வந்து 3abcக்கு ஈக்குவல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியில். ஸோ இந்த டேர்ம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபிபிசி சிஏ இந்த டேர்மை இன்னும் 2 விதத்தில் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இந்த டேர்ம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரியும் எழுதலாம். அப்படி இல்லைனா நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபார்முலையும் எழுதலாம். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிற டேர்ம் வந்து அப்படியே இருக்கும் இந்த 3 ஃபார்முலாலையும். இந்த டேர்ம் மட்டும் மாறும். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1/x அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துட்டாங்கனாலும் இந்த 3 டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு தடவை எப்படி வருதுன்னு வேணால் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏவா? ஸோ இந்த டேர்மை 2 சைடும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x இது வந்து ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏ ஸ்கொயர் 2 அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் 2க்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இதுதான் வந்து முதல்ல எழுதியிருக்க ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இது. இப்போ நான் எக்ஸ் மைனஸ் 1/x கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 ஹோல் ரூட்டு தான் ஸ்கொயர் அந்த சைடு போயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/xக்கு ஈக்குவல். ஸோ அதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1/x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/x அப்படின்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து ஏ, எக்ஸ் மைனஸ் 1/x வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்தாலும் இந்த 3ஐயுமே கண்டுபிடிக்க முடியும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்தாலும் சரி, எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்தாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இந்த ஃபார்முலாவை தூக்கி இதில் நீங்கள் போட்டுறக்கூடாது. அதே மாதிரி தான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a, எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 3a. இந்த 2 ஃபார்முலா வரணும்னா நீங்கள் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x எக்ஸ் ப்ளஸ் 1/x இதில் போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவும் கிடச்சிரும், இந்த ஃபார்முலாவும் கிடச்சிரும். ஆனால் இதில் நல்லா கவனிங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்தாங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்தாங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். இப்போ நம்ம 3 வரைக்கும் பவர் பார்த்தோம். 4, 5, 6 இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 4 ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்படி எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதே மைனஸில் போட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மெட்டில் வந்துடும். அதே தான் எக்ஸ் பவர் 6க்கும் ஈவன் பவராக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இதில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வரும். இதில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வரும். ஆனால் இந்த எக்ஸ் பவர் 5 இல்லைனா எக்ஸ் பவர் 7 அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா 2 நம்பராக பிரிக்கணும், 2 and 3 பிரிச்சுக்கணும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/x இதில் வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/x. ஸோ இதை வந்து நீங்கள் 6 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அங்கேயே டரைவ் பண்ணி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஆட் நம்பர் கொடுத்தாங்கன்னா 5 வந்து 2ஆக பிரிக்கணும், 2 and 3ன்னு. இதே 7 கொடுத்துருந்தாங்கன்னா 4 and 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துட்டாலும் எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கொடுத்துட்டாலும் எக்ஸ் ப்ளஸ் 1/x கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு இப்படி டேரெக்டாக கொடுக்காம எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்படி கொடுப்பாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடணும் இந்த ஹோல் ஃபார்முலாவையும். இதே எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? இங்கே வந்து 1/x ஸ்கொயர்.
இங்கே எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோன்னா 1 அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சா? அதுலேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1/9x ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டு 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/3x த ஹோல் ஸ்கொயர் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருங்கிற ஃபார்முலா தானே இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3xன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் 3x தானே வரணும். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை மல்டிப்ளைட் பை 3 பண்ணுறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3x அப்படின்னு வந்துடும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இதுவும் கேன்சல் ஆகி 1/3x அப்படின்னு வந்துடும். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 3a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஈக்குவேஷன் இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சா? ஸோ இதில் இருந்து இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக மாறிடும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கத கொஞ்சம் டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த 3 கண்டிஷனும் நிறையா இதில் அப்ளை ஆகும். a + 1/a = 2னா a வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இதே a + 1/a - 2னா a வந்து -1க்கு ஈக்குவல். a + 1/a 1ஆ இருந்ததுன்னா a³ வந்து -1க்கு ஈக்குவல். இந்த 3 கண்டிஷனையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கான்செப்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் வந்து 1க்கு ஈக்குவல். ஆனால் XYZ மூணுமே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா லீஸ்ட் வேல்யூ ஆஃப் 1/x + 1/y + 1/z இது எங்கே நடக்கும்னா XYZ 3 ஈக்குவலாக இருந்தால் தான் நடக்கும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த இதில் 1/x அப்படின்னு இருக்கா, மூணையுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக மூணையும் ஒன்றா அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் + x வந்து 1க்கு ஈக்குவல், 3x வந்து 1க்கு ஈக்குவல், எக்ஸ் வந்து 1/3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/3 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது மூணையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 3/x அப்படின்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக 1/3 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா 9 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு லீஸ்ட் வேல்யூ ஆஃப் 1/x + 1/y + 1/z கேட்டாங்கன்னா மூணையும் வந்து ஒன்றா எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். அடுத்து இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பார்த்துருப்போம். இப்போ x² + 5x + 6 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபேக்டர் பண்ண தெரியும். எப்படி பண்ணுவோம்? 6ஐ வந்து 2ஆக பிரிப்போம். இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் 2 + 3 ஆட் பண்ணால் நமக்கு 5 வரணும். அப்படி வந்துச்சுன்னா x + 2 × x + 3 அப்படின்னு எழுதிடுவோம் இல்லையா? அதே மாதிரி x² y² அப்படின்னு 2 வேரியபிளோட வந்துச்சுனாலும் நீங்கள் அதே ஃபார்மெட்டில் பண்ணலாம். எப்படி பண்ணுறது? 9 × -10 என்னது? -9t. இதை 2ஆக பிரிக்கணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து -9 வரும். அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? 15 × 6ன்னு பிரிக்கலாமா? நம்மளுக்கு ஆட் பண்ணால் -9 வரும். அதனால பெரிய நம்பரில் மைனஸ் போடுறேன். ஸோ -15 × 6 வந்து -90. ஆட் பண்ணால் -9 வருது. ஸோ x² முன்னாடி உள்ள 9ஆல் டிவைட் பண்ணேன்னா இது 3, இது 5, இது 3, இது 2. ஸோ 3x + 2y × 3x - 5y அப்படின்னு வந்துருச்சா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12 × 6 என்ன வரும்? 72 அப்படின்னு வருமா? ஸோ இதை வந்து 2ஆக பிரிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும், ஆட் பண்ணால் 17 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 9 8s are 72. ஸோ 9 × 8 வந்து 72 வருது, ப்ளஸ் பண்ணால் 17 வந்துடுது. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் இது 4, இது 3, அதே மாதிரி இது 3, இது வந்து 2. ஸோ இதை வந்து 4x + 3y × 3x + 2y அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது போர்ட்மாஸ் ரூல். இது வந்து எதுக்கு பண்ணுறதுனா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்கிறப்போ எதை முதல்ல பண்ணுறது, எதை அடுத்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டு இல்லை பார் இருந்துச்சுன்னா, ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இல்லை பார் இருந்துச்சுன்னா அதை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாலோ இல்லை பவரோ ரூட்டோ இருந்ததுன்னா அதை பண்ணணும். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இது நீங்கள் எந்த இதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. முதல்ல ப்ராக்கெட் பண்ணணுமா? ஸோ 6² அப்படின்னு வந்துடும். 3 + 2 5, ஏன்னா பார் இருக்கா, அதை முதல்ல பண்ணுறேன். ஸோ 5 × 5 25 ஆஃப், அப்புறம் ஸ்கொயர் 36 6² 36. அடுத்து வந்து டிவிஷன். 36 டிவிஷன் பை 3 என்ன வரும்? 12ன்னு வந்துடுமா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 6 + 12 - 4 - 25 அப்படின்னு எழுதலாம். ஸோ கம்ப்யூட் பண்ணிங்கன்னா 6 + 12 18, 18 - 4 14, 14 - 25 வந்து -11 அப்படின்னு வரும். ஸோ இந்த போர்ட்மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது உங்களுக்கு வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் 3 அன்னோன் இருக்குது, எக்ஸ் ஒய் ஜெட்னு. இப்போது இந்த 3 அன்னோனையும் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 3 ஈக்குவேஷன் வேணும். உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுக்காம வெறும் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை வச்சு போடுற மாதிரி வரும். ஸோ இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்னடா 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, 3 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் டக்குன்னு ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க 3 அன்னோனில் ஒன்றை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா
ஆப்ஷனையும் யூஸ் பண்ணணும். அப்புறம் வேற ஒரு கண்டிப்பா டீட்டெயில் குடுத்துருப்பாங்க. இல்ல வேற ஏதோ ஒரு ஃபார்முலாவோ, இல்ல ப்ரொசீஜரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு டக்குன்னு எக்ஸாம்ல ஞாபகம் வரணும். அடுத்தது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருந்ததுன்னா, ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு டேர்மும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டேர்ம் டிக்ரீஸ் ஆனா இன்னொரு டேர்மும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து x/y ஈக்குவல் டு கேன்னு எழுதலாம். அதாவது x ப்ரொபோர்ஷனல் டு y, x ஈக்குவல் டு ky, அதனால x/y ஈக்குவல் டு k அப்படின்னு எழுதலாம். ஸோ இதே ரெண்டு இது இருந்ததுன்னா x1/y1 இஸ் ஈக்குவல் டு x2/y2 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்வெர்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். இல்லை ஒன்று டிக்ரீஸ் ஆனால் இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி எழுதலாம்னா x ப்ரொபோர்ஷனல் டு 1/y அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து x இஸ் ஈக்குவல் டு k/y அப்படின்னு வரும். ஸோ xy இஸ் ஈக்குவல் டு k அப்படின்னு எழுதலாம். இதே ரெண்டு இது கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா x1/y1 இஸ் ஈக்குவல் டு x2/y2 அப்படின்னு எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ் வந்து ஒய்க்கு ப்ரொபோஷனல், ஆனால் அதே எக்ஸ் வந்து ஜெட்டுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஜெட்டுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கா. ஸோ நீங்கள் இதை வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று, ரெண்டு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு k1 k2 ரெண்டு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு k1y ப்ளஸ் k2z டைரக்ட்டுக்கு தனியாக இன்வெர்ஸுக்கு தனியாக எழுதலாம். இல்லைன்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு டைரக்டையும் இன்டைரக்டையும் சேர்த்து எழுதலாம். ஸோ இதை எப்போ எழுதணும்னா, ஸோ ஒய்யோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்து ஜெட்டோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா k1ம் கிடச்சிரும், k2வும் கிடச்சிரும். அதனால எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு ஒய்யோட வேல்யூ ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, ஜெட்டோட வேல்யூ ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டையுமே சேர்த்து எழுதிட வேண்டியதான். ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் எடுக்கிறப்போ இந்த டிஃப்ரென்ஸ் யோசிச்சுட்டு வந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் ஆன்சர் வந்து வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் கொடுத்துட்டு அது வந்து யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யூனிக் சொல்யூஷன் எப்படின்னு கேட்பாங்கன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனை சேம் லைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோயின்சைடிங் லைன்னு சொல்லுவாங்க. நோ சொல்யூஷனை பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும், இது வந்து ரெண்டு லைன் ஒன்னோட ஒன்று இருக்கும், இது வந்து பேரலாக இருக்கும். ஸோ என்ன கண்டிஷன், a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 இப்படி இருந்ததுன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன். மூணுமே ஈக்குவலாக இருந்தால் அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோ மட்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் அது நோ சொல்யூஷன். இங்கே நான் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் பாருங்கள். 3/6, 4/8, 2/-7 இதில் இதுவும் 1/2, இதுவும் 1/2, ஆனால் இது 1/2 இல்லையா. ஸோ இது வந்து நோ சொல்யூஷன். அடுத்தது பாருங்க, 3/6, 4/8, -2/-4. ஸோ இது 1/2, இதுவும் 1/2, மைனஸ் மைனஸ் கேன்சல், இதுவும் 1/2. ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்கனால இது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இது பார்த்தோம்னா 3/4, 2/8, 2/-7. ஸோ இது 3/4, இது வந்து 1/4 ஆயிருமா. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல், இதுவும் நாட் ஈக்குவல், இது வந்து யூனிக் சொல்யூஷனாக வருது. அடுத்தது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். இதோட ஃபார்முலா வந்து n × n + 1/2. ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ்னால் என்ன, 1 + 2 + 3 + 4 இப்படி இருந்ததுன்னா நீங்கள் nth டேர்ம் வரைக்கும் சம் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 9th டேர்ம் வரைக்கும் சம் கண்டுபிடிக்கணும்னா 9 × 10/2 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதே மாதிரி தான் மித்த எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ்னால் என்ன வரும், சீரீஸு 1 + 3 + 5 வரும். ஃபஸ்ட்டு n ஈவன்னா 2 + 4 + 6 அப்படின்னு வரும். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஸ்கொயர்ஸ்னால் எப்படி வரும், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்மெட்டில் வரும். n கியூப்ஸ்னால் அதே தான், 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் இந்த ஃபார்மெட்டில் வரும். ஸோ nth டேர்ம் வரைக்கும் எத்தனை டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ எண்ணுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஏபி இல்லைன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் 1, 5, 9, 13 இப்படின்னு ஒரு சீரீஸ் எழுதுகிறேன். இந்த சீரீஸ்க்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இதில் 1ஓட 4 கூட்டினா 5 வந்துடுதா, 5ஓட 4 கூட்டினா 9 வருது, 9ஓட 4 கூட்டினா 13 வந்துடுது, 13ஓட 4 கூட்டினா 17 வரும். அப்படியே போயிட்டே இருக்குமா. இப்படி ஒரு சீரீஸ் இருக்குல்ல, இப்படி ஆட் பண்ணால் வந்துட்டே இருக்கிறது, இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். நீங்கள் மைனஸ் கூட பண்ணலாம், 17 அப்புறம் 13 அப்புறம் 9 அப்புறம் 5 அப்புறம் 1. இங்கே வந்து -4 -4 -4ன்னு வருமா. ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டோ இல்லை மைனஸ் பண்ணிட்டோ இருக்கிற ப்ராக்ரஷன் பேர் தான் ஏபி. இதோட ஜென்ரல் ஃபார்மெட் வந்து a + d a + 2dன்னு இருக்குது. இதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல அதுதான் வந்து a.
இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல +4 இல்லை -4 அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிட்டே போகிறோம்ல, அதுதான் வந்து டி. இப்போ நான் ஒரு 5 டேர்ம் உள்ள சீரிஸ் எடுக்கிறேன் 1, 5, 9, 13, 17. இந்த கடைசி டேர்ம் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் டேர்ம், அதுக்கு என்ன ஃபார்முலானா a + n - 1 × d. ஸோ nth டேர்ம் உங்களுக்கு 5வது டேர்ம் வேணும்னா எண்ணுக்கு பதிலாக 5 போட்டுக்க வேண்டியதான். இல்லை 10வது டேர்ம் வேணும்னா எண்ணுக்கு பதிலாக 10 போட்டுக்க வேண்டியதான். இல்லை சீரீஸில் லாஸ்ட் டேர்ம் 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 15 போட்டுக்கோங்க. என்ன டேர்ம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், இதே சீரீஸில் 1 + 5 + 9 + 13 + 17 அப்படின்னு சம்மு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியதான். அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n/2 × ஃபஸ்ட் டேர்ம் + லாஸ்ட் டேர்ம். இந்த லாஸ்ட் டேர்முக்கு பதிலாக a + n - 1 × d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n/2 × ஃபஸ்ட் டேர்ம் + லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்முக்கு வந்து a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏபியில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு டிக்ரீசிங் ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிக்ரீசிங் ஏபி அது என்ன டிக்ரீசிங் ஏபி? நம்ம பார்த்தோம்ல 17, 13 கம்மியாகிட்டே வருதுல்ல, அதாவது மைனஸ் பண்ணிட்டே வரோம்ல, அதுதான் டிக்ரீசிங் ஏபி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 5, 3, 1, -1, -3, -5 இப்படின்னு போயிட்டே இருக்குது. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது உங்களுக்கு வந்து nth டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் nth டேர்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேல்யூ வரும். ஸோ 5 + 3 8. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஆட் பண்ணாலும் 8 வரும். ஃபஸ்ட்டு 4 டேர்ம் ஆட் பண்ணுங்களேன். 5 + 3 8, 8 + 1 9, 9 - 1 மறுபடியும் 8 தானே. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம் ஆட் பண்ணாலும் 8ன்னு வரும். ஸோ எண்ணுக்கு வந்து 2 வேல்யூ எப்பயுமே வரும். ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு எந்த வேல்யூவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு டிக்ரீசிங் ஏபியில் சம் டு n டேர்ம்ஸ் கொடுத்துட்டு எண் கண்டுபிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2 எண் வரும். நீங்கள் கொஸ்டின் பார்த்துட்டு எந்த எண் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஆப்ஷனில் எந்த எண் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது எப்படி இருக்குன்னா 1, 5, 25, 625. ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள் இன்ட்டு 5 பண்ணிட்டே போகிறேன்னா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறேன்னா, இல்லைன்னா 625, 25, 5, 1. இங்கே வந்து 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறேன்னா, வேற ஒன்றும் இல்லை, 5ஆல் டிவைட் பண்ணிட்டே போகிறேன், அதை 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து AR AR2 AR3. அதே தான் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுதான் வந்து R இன்ட்டு 5 இல்லை இன்ட்டு 1/5 தான் R. nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா A × R⁻n - 1. எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா. ஆனால் அது எதை பொறுத்து மாறும்னா ஆரோட வேல்யூ பொறுத்து தான் மாறும். ஆரோட வேல்யூ 1க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது 1/5 இல்லை 1/3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆரோட வேல்யூ 1க்கு மேலே 5, 10, 3 இந்த மாதிரி பாசிட்டிவாக 1க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது ஒரு கொஸ்டினில் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பரை ஆட் பண்ணால் ஒரு 150 அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னா அந்த 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அதை எப்படிலாம் அசியூம் பண்ணலான்னா அடுத்தடுத்து x + 1 x + 2 x + 3 ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே போகலாம்ல. ஸோ இந்த மாதிரியும் அசியூம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடுவு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஸோ இந்த சைடு 2 கூட்டிகிட்டு இந்த சைடு 2 கழிச்சிட்டு இப்படியும் நீங்கள் அசியூம் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது அசியூம் பண்ணுறதுக்கு. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இதே ஈவன் நம்பர்ஸை அசியூம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் 2n அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்பர். அடுத்த நம்பர் வந்து 2n + 2 அப்படின்னு வரும். இல்லை இதுக்கு முன்னாடி நம்பர் வேணும் அப்படின்னா 2n - 2. ஸோ இப்படியும் எழுதலாம், இந்த சைடும் எழுதலாம். ஸோ ஈவன் நம்பர்னால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பாருங்கள் 35 × 2912/8138. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது 2912 × 3 என்ன வரும், 6381 அப்படின்னு வருதா, 8136ன்னு வருது. ஆனால் கீழே 8138ன்னு இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணி ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெசிமலில் வரும், இல்லைனா 2 கேன்சல் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணிவிட்டு இதை 1ன்னு வச்சுக்கிட்டு இதை 3ன்னு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 35/3 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேன்சல் ஆகாது. ஆனால் 36 அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா 9 அப்படின்னு வருமா. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது 9க்கு கிட்டத்தட்ட இருக்கோ அந்த ஆப்ஷனை போட்டுட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடணும். இல்லை நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு கேன்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா இதுவே வந்து டைம் கன்சியூம் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா
டக்குன்னு கேன்சல் பண்ண வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து ஒரு காயின் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2 ரூபி காயின், 5 ரூபி காயின், 10 ரூபி காயின் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் காயின் கொடுத்துட்டு எத்தனை 2 ரூபி காயின் இருக்குது, இல்லை எத்தனை 5 ரூபி காயின், 10 ரூபி காயின் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, முதல்ல கொஸ்டினில் ரேஷியோ ஆஃப் காயின்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் டோட்டல் அமௌண்ட் இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் காயின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ரேஷியோ ஆஃப் காயின்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் அமௌண்ட்டோ இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோ கொடுத்துருந்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனை வச்சு போடுற மாதிரி தான் வரும். ஸோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது ரெண்டத்தில் கொடுக்கலைன்னா, ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உடனே சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.